ஏதாவது மெமரபிள் ஸ்டோரி உங்களோட கிளைண்ட் உங்ககிட்ட வந்து மறக்க முடியாம நடந்திருக்கும் இல்லைங்களா? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியும் கூட. ஒரு 2 ஸ்டோரி சொல்றேன். ஒரு குழந்தைக்கு வந்து 3.5 இயர்ஸ்ல வந்து என்ட்ட தெரப்பிக்காக வந்தாங்க. அவங்க ஆட்டிசம்ங்கிற ஒரு பாதிப்புனால உள்ள ஒரு குழந்தை. 2 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்ப வந்து அந்த குழந்தைக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்க. அந்த மார்க் ஷீட் இருக்கு இல்லையா? அத வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. என்னோட டீமும் அவங்க ஃபேமிலி தான் காரணம். இருந்தாலும் நம்மளோட ஒரு பங்கு அதுல இருக்கிறனால ரொம்பவே வந்து ஹாப்பினஸான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இப்ப ஆட்டிசம்னா வந்து 100% இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. 100% இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது தான். இதனால 90% கொண்டு வந்துட்டாலே நம்ம இப்ப நம்மளே வந்து பெர்ஃபெக்ட் 100% பெர்ஃபெக்ட்னு ஒண்ணு கிடையாது இல்லையா? இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லாட்டி சைக்காலஜிக்கலாவோ, ஃபினான்ஷியலாவோ ஏதோ ஒரு விதத்துல நம்ம 100% பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்திலே யாருமே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ ஒரு 90% ஒரு குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டாலே அது அவங்க ஃபேமிலிக்கும் அந்த குழந்தைக்கும் நம்ம செய்யற பெரிய விஷயம். அதை செய்யறப்ப பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இன்னொரு ஸ்டோரி சொல்றேன். ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது. இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்த ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு டிரைவர், அவங்களுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். 2 பசங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒய்ஃப் இல்ல. ஸ்ட்ரோக்ங்கிற ஒரு பிரச்சனைனால வந்து பாதிப்புல உள்ளாயிருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து அகைன் அவங்க டிரைவர் ஒர்க்கே பாக்குறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அவங்க அதுல ரெக்கவரி ஆகி வந்துட்டாங்க. இப்ப அவங்க பசங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். கரெக்டா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணி வச்சு நாங்க சரி பண்ணனால பினான்சியல் சப்போர்ட் இருந்தனால அவங்க திருப்பி அகைன் மேரேஜ் பண்ணி வச்சதுக்கு அவங்க எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. உங்களால தான் இது நடந்துச்சு, எங்க லைஃபே சேஞ்ச் ஆச்சு, என் ஃபேமிலி வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சில வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருந்தாங்க. இதுதானே அஸ் அன் ஆக்குபேஷன் தெரபிஸ்டாவும் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனாவும் நாங்க சொசைட்டிக்கும் பீப்புளுக்கும் செய்யற ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. தேங்க்யூ சோ மச். இவ்வளோ நேரம் உங்களோட அழகான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்களால் நான்